வணக்கம் அன்பார்ந்த ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிடைமாடு இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் தொட்டம்பட்டியுடைய தலைவருடைய மாடு ராமச்சந்திரன் அவருடைய மாடு தான். ஏறதாழ ஒரு 3 தலைமுறையாக மாடு வளர்க்குறாங்க. அந்த 3 தலைமுறைக்கு மேலே போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய குட்டை மாடுகள் இருந்தது. முக்கியமான சின்ன சின்ன கட்டையாக மாடு இருந்தது. இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அத்தனை மாடும் 300 மாடுகளும் மதுரை மாவட்டத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாலே சேர்க்கப்பட்ட மாடு. மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதியிலிருந்து இந்த மாடுகளை பூரா வாங்கினது. மேலூர் மதுரை இப்படி சுற்றி மதுரை மாவட்டத்தில் இருக்க மாடை பிறக்கி ஒவ்வொரு பழைய இனங்கள் இனவழியை பூரம் சேர்த்துருக்காப்புல தொட்டம்பட்டியார் உடைய தலைவர் கடை ராமச்சந்திரனுடைய கடையில் இந்த மாட்டை இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம்னா இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களையும் பார்க்கணும். பசுக்கள் அந்த அந்த பசுமாடுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீரியமாக இருக்கும். காட்டமாக கோவமாக மாடுகள்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது, அச்சப்படுவீர்கள். இந்த மாடுகளை பாருங்க. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இவர் தொட்டம்பட்டியார் ராமச்சந்திரன். அந்த கடைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். தொட்டம்பட்டியார் தலைவரையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை அறிமுகப்படுத்துவேன். பாருங்க மாடுகள்லாம் பாருங்க என்ன பாய்ச்ச பாயுது. இந்த மாடுகள்லாம் இந்த பசுவுடைய பாய்ச்சலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு பசுக்கள் வெள்ளிக்கண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண்ணு அவ்வளோ ரோசமாக இருக்குது. அதுங்க ரோசத்தை பாருங்கள். மாடு பக்கத்தில் போக முடியாது, அந்த அளவுக்கு ஆளுக மேலே சருன்னு வரும். நல்ல கொஞ்சம் கோவக்குரியான மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்துங்க. இங்கே அங்கே வரும்போதே ஆளுகளை மேலே கமர்றதை பாருங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ரோசமான மாடுகள் பூரா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகள் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் போனோம்னா பாருங்க காதை வடச்சுக்கு நிற்கிற பாருங்க மாடுலாம் ஆளுவேற மாடு. இந்த மாடுகள்லாம் அவ்வளோ ஒரு பெருவட்டில் இருக்கக்கூடிய மாடு. தொட்டம்பட்டியார் கடையில் தலைவர் கடையில் இருக்கக்கூடிய மாடு. இன்னைக்கு அந்த கடைக்கு தான் வந்திருக்கான். மாடுகள்லாம் பார்த்துக்குங்க. பூரா பிறந்த கண்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சு உயர இருக்கும். மாடுகள் பூரா அவ்வளோ பெருவட்டான மாடுகள். பூரா கண்ணுகள் பூரா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண்ணு டைப்பில் இருக்கும். பூரா இந்த மதுரை மாவட்டத்தில் கடை மாடு வச்சுருக்கவங்க மாதிரி ஒவ்வொரு மாடுகளை கலந்து வியாபாரத்துக்காண்டி கண்டுகளை வச்சுருக்க முடியல. மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த பழைய லைனேஜுகளை பூரா எடுத்து இன்னைக்கு இந்த மாடுகளை சேர்த்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு சில மாடுகள் தென் மாவட்டத்தில் பாயுதுன்னா தொட்டம்பட்டியார் கடை தான். இதை யாருக்குமே தெரியாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொட்டம்பட்டியார் கடையில் தலைவர் கடையில் இன்னைக்கு மாடுகள்லாம் அவ்வளோ மாடுகள் பாயுதுன்னா கண்டுகளை புறம் பாருங்க. அப்படியே பூரா சிலையாக இருக்கும். பிறந்த கண்டுகள் பூரா அவ்வளோ கண்டுகளை பார்க்கும்போது அவ்வளோ முத்தாக இருக்கும். பார்த்துங்க பிறந்தது பூரா செவலை. இந்த செவலை நேரம் பார்க்குறது ரொம்ப ரேரு. அரட்டாப்பட்டியில் அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நான் தான். அந்த செவலைக்கு பிறந்த கண்டு தான் பூரா அந்த பூரா செவலை பார்த்துங்க. இந்த பசுவங்கண்டு சின்ன கண்டை பாருங்கள். அந்த கண்டுடைய பாய்ச்சல் அதனுடைய இதை பாருங்கள். பிறந்த கண்டு பாய்ச்சது கிடையாது. பாருங்க நின்றோம்னா அப்படி ஆளு அப்படி ஓடி வந்து எத்தி பாயும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரோசமா மாட்டுகள்ல வீரியமா போய் பாயும். இந்த லாங் ஷாட்ல இருக்கக்கூடிய மாடுகளை புறம் பாருங்க. புறம் பெருவிட்டான மாடுக தொட்டம்பட்டி கடையில மாட்டுகள்லாம் பக்கத்துல போக முடியாது. ஆளுகள்கிட்ட இந்த அத்துட்டு போது பாருங்க. புறம் சத்தியவா கட்டுப்பட்ட மாதிரி முடுக்கோன்னு கவுரில் கிடக்கு. முடுங்குச்சுன்னா ஆளுகளை விரட்டிவிடும். ஏதோ தலைவர் பக்கத்தில் இருக்கிறனால, ராமச்சந்திரன் தலைவர் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம நிற்க முடியுது. இதே வேற ஆள் போயிருந்தோம்னா கவுர் அத்து விரட்டிவிடும். அந்த பசுலாம் பிடிங்கிருச்சு வருங்க. அந்த மாதிரி மாடு கொராலையும் செவலையிலையும் கரிசல்லையும் பியூர் ஒயிட்லையும் மாடுகள் இருக்குது. சும்மா கரும்போர் செம்போரெல்லாம் உணவு சேர்த்து அது மலை மாட்டுக்கான பெருமை. மதுரை மாவட்டத்துக்கான பெருமை பார்த்துக்குங்க. அந்த கருஞ்செவலை கருப்பு நல்ல செவலை மாடுகள் பூரா முக்கியமானவர். இந்த ஊருக்குள்ள நல்லா பேரும் புகழுமானவர். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர். ஆமாம், தொட்டியம்பட்டியார் கடை. தொட்டியம்பட்டி கடையை தான் நம்ம மதுரை மாவட்டத்தில் பார்த்துருக்கோம். மைக்குடியெல்லாம் பார்த்துருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு அந்த தொட்டம்பட்டி கடையை இன்னைக்கு நீங்கள் காமிக்க போகிறீங்க. அவரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு செவலை கண்டை பாருங்கள். எவ்வளோ ரோசத்தை பாருங்கள்.
பாருங்க, எல்லாம் பக்கத்தில் போக முடியாது. பசு மாடெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்குங்க. இந்த பசு மாட்டுக்கிட்ட கூட இன்னைக்கு பக்கத்தில் போக முடியலன்னா காளை மாடு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு பார்த்துங்க. பசு மாட்டில் அதே மாதிரி சுத்தமான பொட்டுக்குட்டி எட்டையாவரம் குட்டியெல்லாம் பாருங்க. அதே இது இந்த எட்டையாவரத்தில் கொடியாடு வச்சிருக்காரு. காக்கடாயபுரம் பாருங்க எவ்வளோ வருஷம் இருக்குன்னு. அது மாதிரி இந்த சுத்தமான எட்டையாவரத்து ஆடெல்லாம் பாருங்க. அவ்வளோ ஒரு கிளாசிக்கு அவ்வளோ அளவுக்கு சண்டை கடாயில் முட்டு கடாய்க்கு பூரா இவருடைய கடாய் தான் அவ்வளோ வீரியமாக சண்டை செஞ்சிருக்கு. தலைவருடைய எட்டையாவரத்து குட்டியில் தொட்டமட்டியில் வச்சுருக்காரு. அவ்வளோ தர சூப்பர் குட்டி கருங்குட்டி, அந்த கருமறையில் சவளமறையில் பொட்டுக்குட்டியில் அவ்வளோ அழகு. ஒவ்வொரு ஆடுகளையும் அந்த கால் கணத்தை பாருங்கள் அவ்வளோ லட்சணமாக. ஆடுகள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. தொட்டமட்டி இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஜல்லிக்கட்டு தொட்டமட்டியுடைய தலைவர் பார்த்துக்குங்க. ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் தொட்டமட்டியார். ஆடு இன்னும் பாருங்க, ஆடுகளை உள்ள போய் காமிக்கிறேன். குட்டியெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஜல்லிக்கட்டில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர் தொட்டமட்டியார் ராமச்சந்திரன். வணக்கம் அன்பார்ந்த அனைவருக்கும் பார்க்கக்கூடியவர்கள் வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர். நம்ம தொட்டியை தான் பார்த்துருக்கோம். சொல்லுண்ணே. தொட்டமட்டி. ஆமாம், நம்ம தொட்டமட்டியை நீங்கள் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அனைவரும் பாருங்க. ஒவ்வொரு மாடுகளும் கிட்டத்தட்ட ஏறதால 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்து மாடு வளர்க்குறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மதுரை மாவட்டத்தில் நல்ல லைனேஜை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சுருக்காங்க. அதான் அன்னைக்கு தான் தொட்டமட்டியார் உடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர், ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர். கொடியாடுலேருந்து எட்டையாவரத்து சண்டைக்கடாயிலிருந்து மாடுகள்லேருந்து ஆகச்சிறந்த மாடுகளை வச்சுருக்காப்ப. இன்னைக்கு அவருக்கு மாறி இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர். இன்னைக்கு நல்ல காளைகளையும் நல்ல பசுகளையும் அழிக்க விடாமல் அந்த மாடுகளை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு இவ்வளோ பேர் இப்படி மாடுகள்லாம் இல்லை. இப்படி மாடுகளை வாங்கி தான் ஜல்லிக்கட்டில் கொண்டு வந்து இன்னைக்கு தென் மாவட்டத்தில் கொண்டு அவுக்குறாங்க. ஒரு மாடு ஒரு கண்டு ஃபெயிலியர் ஆனது கிடையாது. நல்ல செவலைக்கு பிறந்த கண்டு. அப்படி மாடுகளை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனை, அப்படி மாதிரி மனிதனுக்கு இன்னைக்கு ஒரு விருதுகளை கொண்டு இருக்கோம். அந்த விருதுகளை கொடுத்து பாராட்டி இன்னமும் அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி முட்டுக்கடாயில் நாட்டுக்கடாயிலையும் நம்ம இந்த மாதிரி கொடியாடுகளையும் நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பசுக்களையும் காளைகளையும் நல்ல உற்பத்தி ஆக்கணும். இன்னமும் நம்ம தென் மாவட்டத்தில் உள்ள மதுரை மண்ணினுடைய மாவட்டத்தினுடைய பழைய இனவழியை புறணி பாதுகாத்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னா, மதுரை மாவட்டத்தில் உள்ளடைய பழைய லைனேஜுகள் புறணி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு மாடும் இன்னைக்கு மேலூர் லைனில் ஒவ்வொரு மாடுகளை எடுத்து சேர்த்துருக்காரு. ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த காளைகளை வளர்த்துருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவருடைய பையனான முத்துக்குமார், தம்பி கார்த்தி, இந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பூரா படித்த இளைஞர் பூரா என்னத்தை தான் இருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாதுகாக்கணுன்றக்காண்டி நம்மளுடைய கார்த்தியும் நம்ம தம்பி முத்துக்குமாரும் இன்னைக்கு பாதுகாத்துருக்கான பெரிய விஷயம். நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை பெரிய புத்தூர் மூர்த்தி, எக்ஸ்பிரஸ் மூர்த்தி, சேலம் மாவட்டத்துடைய தலைவர். அவரும் இன்னைக்கு அவருடைய சார்பாக இன்னைக்கு அதை கொடுக்க வந்திருக்க. கொடுங்க மூர்த்தி, கொடுங்க. இந்த மாடு இவருடைய கிடைக்க அடுத்து இன உற்பத்திக்கான வருது. நம்மளுடைய ஆசை பார்த்துருப்பீங்க. ஸ்டேடியத்தில் கூட 17 நிமிஷம் விளாண்டுருக்கோம். ரொம்ப சேலம் மாவட்டத்துலேயும் சிறப்பாக விளாண்டுருக்கு. இந்த மாடு இவருடைய இதுக்கு வருது. அப்படிங்க தம்பி. இதை இப்போ இந்த மாடு செவலை அரட்டாப்பட்டியில் எடுத்த செவலை. இதுக்கு பிறந்தது தான் அந்த செவலைக்கண்டுகள் பூரம் தான் அந்த மூலையில் நிற்கிது. இந்த மாடுகள் என்னுடைய ஞாபகார்த்தமாக, நம்ம சங்க ஞாபகார்த்தமாக நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவருக்கு எங்களுடைய ஜல்லிக்கட்டு நலச்சங்கம், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து இந்த மாதிரி விருதுகளை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களும் கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் மதுரை
ஆமாம், மதுரை மாவட்டத்தில் எல்லா பேரும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொட்டமட்டிக்கு வாங்க, அனைவரும் பாருங்கள். பழைய லைனேஜ் இன்னைக்கு உயிரோடு இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளம் சான்றிதழ் இதுதான். நான் மூர்த்தி வாங்க பிடிங்க, மூர்த்தி வாங்க வாங்க, நின்று வாங்க, வாயா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, பிடிங்க மூர்த்தி. இந்த மாதிரி ஆளு இருக்க போய் தான் நம்மளுடைய கலாச்சாரத்திலும் பண்பாடில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாடுகள் அழியாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிறணும். நான் தொட்டமுட்டியாருடைய தலைவருடைய கடை, தலைவர் கடைனாலே இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு சொல்லுது, தமிழகத்திலையும் சொல்லுது. சொல்லுவேன் பழைய மாடுகளுடைய எடுத்தீங்க. மதுரை மேலூர் மதுரை மாவட்டத்துல எல்லா இடத்துலையும் எடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாடுகளையும் எடுத்துருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாடுகளை சேர்த்திருக்கீங்க. ஆமாண்ணே, ஏகப்பட்ட காளைகளையும் கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த ஊர்களையும் பேர்களையும் கூட இன்னைக்கு வரை தெரியாம அடையாளப்படுத்தாம இன்னைக்கு இந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து இன்னைக்கு நம்ம சங்க ரீதியாக இன்னைக்கு மாவட்ட தலைவரா இருக்கீங்க. தூத்துக்குடி மாவட்ட தலைவரா, தொட்டமுட்டியுடைய தலைவரா இருக்கீங்க. இன்னைக்கு அந்த பதிவுல இன்னைக்கு இந்த பதிவு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போகுது. தமிழகத்துல எல்லாரும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தம்பி உன் பேர் என்ன? என் பேர் முத்துக்குமார். என்ன படிச்சிருக்கீங்க? ஐடிஐ முடிச்சிருக்கேன். பரவாயில்ல, சூப்பர். இன்னைக்கு இந்த மாடுகளை மேய்ச்சி இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கீங்க. ஐடிஐ முடிச்சு. தம்பி உன் பேர் என்ன? கார்த்திக்ண்ணே. கார்த்திக் வந்து என்ன படிச்சிருக்கேன்? டிப்ளமோ முடிச்சிருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படிச்சும் இந்த பாரம்பரியத்தை அளவுக்கு மாடு மேய்க்கிற பத்தியா, இதுதான் உயர்வு. இன்னும் இல்லை, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வழங்க. தம்பியுடைய ஃபோன் நம்பர் போடுறேன், முத்துக்குமாருடைய ஃபோன் நம்பரு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துடைய தலைவர் கடையினாலே அன்றைக்கி அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் அனல் பறக்கும். இதுதான் தூத்துக்குடி நம்மளுடைய தலைவர் கடை. பாருங்கள், ராமச்சந்திரன் பேர். நன்றி, வணக்கம்.